என் பேர் டாக்டர் சரத்குமார். நான் வந்து எம்டிஎஸ் ரூட் கெனால் ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டென்டல் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நாங்கள் வந்து பெயின்லெஸ்ஸாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ பேஷண்ட் வந்து சுத்தமாக வலி எதுவும் இல்லாமல், மேக்ஸிமம் டென்டல் ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து இன்ஜெக்ஷனுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் கூட நம்ம வந்து பெயின்லெஸ்ஸாக பண்ணித்தரோம். அண்ட் எங்கள் இதில் வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் பல்லு கட்டி தர்றது, இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனில் நான் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். இது என்னோட பேஷண்ட் ஜான். இவர் வந்து 12 years old மேல் பேஷண்ட். அவர் வந்து கீழே விழுந்துட்டார், ட்ராமான்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. கீழே வந்து ஒரு முன்பல் உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணி பக்கத்தில் இருக்க போன் இன்ஃபெக்டாக இருந்ததுனால 2 சைடாக ரூட் கெனால் பண்ணிவிட்டு அவருக்கு பழையபடி பல் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பேஷண்ட்டை கேட்போம். சொல்லு. நான் சின்ன வயசுல கீழே விழுந்து உடஞ்சிட்டேன். அப்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு இப்போது நார்மலாக. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? பேசுறதுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கியா? சிரிச்சு காமிக்காங்க. ஸோ இதான் அந்த ஆர்டிஃபிஷியல் பல்லு. அவருக்கு பழைய மாதிரி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பேஷண்ட் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ட்ரீட்மெண்ட். நேச்சராக இருக்குது. உடஞ்ச பல்லு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது பாடி வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியல. நேச்சுரலாக இருக்குது. பல்லு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ பேஷண்ட் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ட்ரீட்மெண்ட். இந்த ஃபீல்டில் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை எம்டிஎஸ் நான் வந்து 4 வருஷம் ஆஸ் அ ரூட் கெனால் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டாக்டர் இன் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் பல்ல ஏதாவது சொத்தை இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் பல்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ எல்லாம் அதை அழகாக மாற்றணுங்கிறதுல நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். அண்ட் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ப்ரிவென்ட் டென்டல் கேரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நாளடைவில் டெய்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம். பட் நம்ம ப்ரஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் 1 time a day தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. என்னோட கான்செப்ட் வந்து நான் 2 times ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோடது வந்து வெரி சிம்பிள் தான். நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸ் ஒரு டென்டல் செக்அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலாக உங்கள் டென்டிஸ்ட் போய் பாருங்கள், ஒரு வாட்டி இருக்கிற பல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ப்ரஷ்லாம் போக முடியாத இடத்துலலாம் சாப்பாடு மாட்டோம். அந்த சாப்பாடு தான் சொத்தையாக மாறும். அந்த சொத்தை எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் போய் தேர்ட் லேயர் பல்லோட வேர் பகுதி, அதாவது டூத்தோட டென்டல் பல்ப்னு சொல்லுவோம். இந்த பல்ப் ரீஜன் வந்து பல்லோட பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை வரும். எப்போ அதுக்கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கும்போது கூச்சமோ, எல்லாம் சூடாக குடிக்கும்போது தண்ணி குடிக்கிறதா, சாப்பிடும்போது கூச்சமோ, ஸ்வீட் சாப்பிடும்போது கூச்சமோ இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்று அந்த பல்லை அடைக்கணும், அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம ரூட் கெனால் பண்ணி காப்பாற்றணும்.